Hi, my dear beautiful peoples in the world. குட் மார்னிங். உலக மக்களே வணக்கம். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த குடும்ப மலர் இருக்குதுங்களா தினத்தந்தி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க திஸ் இஸ் 31/8/2025 தினத்தந்தி குடும்ப மலர். குடும்ப மலரில் வந்து இந்த நினைவில் நின்றவை என்று சொல்லிட்டு சொந்த கருத்து, சொந்த சொந்த அனுபவத்தை நேரில் கண்டவையை வந்து சிலர் வந்து தினத்தந்தி பத்திரிகைக்கு வந்து எழுதி அனுப்புவாங்க. அதுக்கு பரிசு கூட தருவாங்க. 200 என்னமோ, லைக் திஸ் இந்த மாதிரி. நீங்கள் கூட எல்லாருமே வந்து நீங்கள் கூட அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஆமாம், ஒவ்வொருவருக்கும் வந்து சொந்த அனுபவங்கள் வாழ்வில் இருக்கும் தானே. ஸோ அதை மற்றவர்களுடன் வந்து பகிர்ந்து கொள்வதில் இருக்கக்கூடிய ஒரு இன்பம், அது ஒரு அலாதி. அப்படிப்பட்ட விஷயந்தான் அந்த தினத்தந்தி, அந்த குடும்ப மலரில் வரக்கூடிய நினைவில் நின்றவை. இதில் இன்றைக்கி 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்க, கற்ற பிற மொழியும் சம்பாதித்த அன்பும் ஊதியம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கல் யார் எழுதியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னாக்க, அமுதா அசோக் ராஜா, திருச்சியிலேருந்து அவங்க வந்து தினத்தந்திக்கு எழுதி அமைச்சிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 400 ரூபாய் பரிசு கிடச்சிருக்கு. தென் ஆஃப்டர்வேர்ஸ் இன்னொன்று அது பக்கத்தில் இருக்குது, வீட்டு வேலை பகிர்வு விடுமுறை கொண்டாட்டமும். அது பார்த்தீங்கன்னா பாபு மதுரை. ரெண்டும் இருக்குது. ரெண்டுத்தையும் அப்படியே நான் வாட்சியில் மோகனா வந்துச்சு, நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேமராவில் அப்படி கிராஸ் பண்ணி போச்சுல. ஸோ இது முடிச்சு விட்றேன். ஏன்னா கொஞ்சம் தூரம் நான் படிச்சிட்டதுனால இதை நான் முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் மோகனா பேசுவோம், ரைட்டுங்களா? ஸோ இந்த நினைவில் நின்றவை ஞாயிறு மலர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தேதி ஏதாவது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், 31/8/2025, ரைட்? அப்படியே நம்ம இது உள்ளே போவோம். வழக்கமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த நினைவில் நின்றவை நான் படிப்பதற்கு மறப்பது இல்லை. அப்படியே நானும் உங்களுக்கு படித்து விடுறேன், வாட்ச் காட்டுறேன். ஓகேங்களா? போகலாமா? அப்படியே உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கற்ற பிற மொழியும் சம்பாதித்த அன்பும் ஊதியமும். ஒன்றில் இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, சிம்பிளாக அது மேலோட்டமாக ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்லிடுறேன். நான் படிச்சுட்டேன். ஆன்லைன் மாதிரி படிச்சுட்டு திருப்பி அதில் இருக்கிறத அப்படியே உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பஸ்ஸு ஒன்று வருது, சுற்றுலா பயணிகள்லாம் இருக்காங்க. அப்போது அவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் கடைக்கு முன்னால் அந்த பஸ் நிற்குது. அப்போ அதுலேருந்து இறங்குறவங்க அந்த ஸ்வீட் கடையில் போய்ட்டு ஸ்வீட்டு வாங்கிட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. அப்படி ஆசைப்படும் பொழுது அந்த ஸ்வீட்டு கடைக்காரர் வந்து இந்த பஸ்ஸிலேருந்து இறங்குனாங்க பார்த்தீங்களா, அவங்க பேசுகிற மொழியானது அந்த ஸ்வீட்டு கடைக்காரருக்கு வந்து புரியல. ஸோ அப்படி தடுமாறுறாரு. என்ன அவங்க கேட்குறாங்க, நம்ம என்ன கொடுக்குறது, ஒன்றுமே புரியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையில் டக்குன்னு அந்த இடத்துல ஒரு கேர்ள், அந்த கேர்ள் வந்து உடனே அந்த சுற்றுலா பயணிகள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, பேச்சு கொடுக்குறாங்க. பேச்சு கொடுத்த உடனே அவங்க வந்து தங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸ் பாத்திய சமாச்சாரத்தை அந்த பாப்பா கிட்ட சொல்கிறாங்க. அந்த பாப்பா அப்படியே ஸ்வீட் கடைக்காருக்கு சொல்லுது. ஸ்வீட் கடைக்காரர் வந்து உடனே வந்து அந்த சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அந்த பலகாரங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே பிரமிச்சு போகிறாங்க. யார் இந்த பாப்பா திடீர்னு வந்து சுற்றுலா பயணிகள் கூட பேசி அந்த கடைக்காருக்கு வியாபாரத்தெல்லாம் பண்ணி கொடுத்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். எல்லோரும் அந்த பாப்பாவை பாராட்டுறாங்க. அந்த பாப்பா யார்? இது ஒரு அனுபவம். இது வந்து அமுதா அசோக் ராஜா, திருச்சி அப்படின்றவங்க நேரில் பார்த்த ஒரு சம்பவம். இதை பத்திரிக்கை அமைச்சு 400 ரூபா பரிசு கூட பெற்றிருக்காங்க. நீங்களும் இதுபோல் உங்கள் வாழ்வில் நீங்கள் தினம் எங்கெங்கோ போகிறீங்க, எங்கெங்கோ வரீங்க, எவ்வளவோ அனுபவங்கள் அதெல்லாம் எழுதி அனுப்பலாமே. ஓகே, சரி, இது உள்ள நான் போயிடுறேன் அப்படியே. ஆமாம், கற்ற பிற மொழியும் சம்பாதித்த அன்பும் ஊதியமும். எங்கள் பகுதியில் உள்ள பிரபலமான ஸ்வீட் கடைக்கு பலகாரம் வாங்க சென்றிருந்தேன். ஒரு பாப்பா போகுது, பலகாரம் வாங்க போகுது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடையில் ஸ்வீட் வாங்க போகுது. அப்போது அண்டை மாநிலத்தை சேர்ந்த சுற்றுலா பஸ் வந்து நின்றது. ஒரு அண்டை மாநிலத்தை சேர்ந்த ஒரு பஸ், ஒரு சுற்றுலா பஸ் அந்த கடையாண்ட வந்து நிற்குது. அப்போது பேருந்தில் இருந்து ஸ்வீட் வாங்குவதற்கு நிறைய பேர் இறங்கி வந்தார்கள். அவர்கள் கன்னட மொழியில் பேசினார்கள். இதனால் ஸ்வீட் ஸ்டால் மற்றும் அருகில் இருந்த ஹோட்டலில் உள்ளவர்கள் தடுமாறி போய்விட்டார்கள். அப்போது அங்கிருந்த சிறுமி மிகவும் சாதாரணமாக கன்னடத்தில் பேசி அவர்கள் விரும்பியதை கேட்டு வாங்குவதற்கு உதவி செய்தார். மொழி பிரச்சனையால் அதுவரை பேசுவதற்கு தயங்கி கொண்டிருந்தார்கள்.
அந்த சிறுமியை தங்களுடன் அமர வைத்து தங்களுக்கு தேவையான தகவல்களையும் பெற்றுக்கொண்டார்கள். அங்கிருந்து புறப்படும்போது அந்த சிறுமிக்கு பணமும் கொடுத்து சென்றார்கள். அது சுற்றுலா பயணிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த பாப்பாவுக்கிட்ட நல்லா உட்காந்து பேசுகிறாங்க, தங்கள் தேவைகளை சொல்கிறாங்க. தங்கள் தேவைகளை புரிந்து கொண்ட அந்த பாப்பாவும் அவர்களுடைய தேவைகளை சரி செய்து கொடுத்து விட்டு சரி செய்து கொண்டு தந்தது. அப்புறம் அவங்க புறப்பட்டாங்க. புறப்படும்போது அந்த பாப்பாவுக்கு வாட் ஏதோ ஜஸ்ட் சன்மானம் ஏதோ தராங்க. அப்போது இதை கவனித்த கடையின் மேலாளர் அந்த சிறுமியை அழைத்து அவருக்கு எப்படி அண்டை மாநில மொழி தெரியும் என்பது பற்றி விசாரித்தார். கடைக்காரர் கேட்குறாரு, பாப்பா உனக்கு எப்படி கன்னட பாஷை தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது அதற்கு அந்த சிறுமி கூறிய பதில் ஆச்சரியம் அளித்தது. அப்போ அந்த பாப்பா பதில் சொல்லுது. அப்போ அந்த கடைக்காரர் வந்து பிரமிச்சு போகிறாரு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன அப்படின்னாக்கா என்ன அந்த பாப்பா சொல்லியிருக்குன்னு பார்த்தா அதற்கு அந்த சிறுமி கூறிய பதில் ஆச்சரியம் அளித்தது. தான் அதிகம் படிக்கவில்லை, அந்த பாப்பா ஜாஸ்தி படிக்கல, 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தேன். 10ஆம் வகுப்பு தான் படிச்சுக்குது. எஸ்எஸ்எல்சி பொது தேர்வில் 200 மதிப்பெண் தான் எடுத்திருந்தேன். 200 மதிப்பெண் தான் எடுத்திருக்குது. அதனால தான் தான் படித்த பள்ளியிலேயே 11ஆம் வகுப்பில் சேர அனுமதிக்கவில்லை. அதனால் படிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு வட மாநிலத்தைச் சேர்ந்தவர் வீட்டில் வேலை பார்த்தேன். வீட்டு வேலைக்கு பாப்பா போயிட்டு இருக்குது, படிப்பு மார்க் இல்லைல்ல. ஸோ அங்கு ஹிந்தி கற்றுக்கொண்டேன். அங்கே போன இடத்துல வந்து வீட்டு வேலை செஞ்ச இடத்துல வந்து ஹிந்திக்காரங்க போல் இருக்குது. ஹிந்தி கற்றுக்கணும். அங்கு ஹிந்தி கற்றுக்கொண்டேன். இந்தியும் உருதுவும் நெருக்கமான மொழிகள் என்பதால் எனக்கு உருதுவும் தெரியும், உருதுவும் தெரியுமா, இந்தியும் தெரியுமா, உருதுவும் தெரியுமா. அப்புறம் வேறொரு வீட்டில் வேலைக்கு சென்றபோது அவர்கள் கன்னட மொழி பேசியதால் அவர்களுடன் பழகியதில் கன்னடம் நன்றாக தெரிந்து கொண்டேன். இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு போகுது, அவங்க கன்னடக்காரங்க பொழுது அவங்க கூட அப்படியே பேசி கன்னடத்தையும் கற்றுக்கிச்சு. ஸோ அப்படியே என்ன ஆயிடுச்சு, இப்போது கன்னடத்தையும் கற்றுக்கிச்சு. ஏற்கனவே ஹிந்தி, உருது, இப்போ கன்னடம். அப்புறம் அவர்களுடன் பழகிய நான் கன்னடம் நன்றாக தெரிந்து கொண்டேன். இப்போது எனக்கு தமிழ், மலையாளம், ஹிந்தி, உருது, கன்னடம் என்று 5 மொழிகள் தெரியும். ஆங்கிலத்திலும் நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர என்னால் பேச முடியாது என்றாள். உடனே மேலாளர், அந்த ஹோட்டல் மேலாளர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணை பாராட்டி சன்மானம் அளித்தார். தான் வேலைக்கு சென்று இடத்தில் அவர்களது மொழியை ஊதாசீனப்படுத்தாமல் கற்றுக்கொண்டது இன்று அந்த பெண்ணிற்கு மிகவும் கை கொடுத்தது. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உதவி செய்தது உடன் அவர்களின் அன்பையும் சம்பாதித்து கொடுத்தது. எந்த மொழி கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தாலும் கற்றுக்கொள்ளுங்கள். பிற மொழி என்பது உணவு, தாய்மொழி என்பது உணர்வு. இதை புரிந்து கொண்டால் போதும், வாழ்க்கையில் என்றும் எப்போதும் வெற்றி தான். அமுதா அசோக் ராஜா, திருச்சி. மாணவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு, ஆமாம், மொழி சண்டை போடாதீங்க. என் மொழி, வா மொழி, இட்ஸ் ஆல் பேட். யூனோ, மொழி என்பது என்னங்க, மொழி என்னங்க, அது ஜஸ்ட் அது ஒரு பாதை, அவ்வளோதான். அறிவா அது? மொழி என்பது அறிவா? ஆங்கிலம் பேசுவதால் அவன் அறிவாளி ஆகிடுவானா? ஹிந்தி பேசுவதால் அவன் அறிவாளி ஆகிடுவானா? இல்லை தமிழ் சுத்தமாக படிக்கவே இல்லை அப்படின்றதுனால அவன் முட்டாள் தான் ஆகிடுவானா? நோ. பாஷை என்பது அது ஒரு பாதை மாதிரி தான். கரடு புரடு கொண்ட ஒரு பாதை எப்படி இருக்குது, கல் மேடு வீடு அப்படி தானே இருக்குது. ஸோ மொழி என்பது அறிவு அல்ல, புரியுதா? இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். எல்லா மொழியும் கற்றுக்குங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு நீங்கள் போகும்பொழுதும் அந்த நாட்டில் அவங்க சம்பந்தப்பட்ட தாய்மொழியை நீங்கள் பேசும்பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்பம், அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை, இட்ஸ் வண்டர்ஃபுல், யூனோ. ஸோ அதனால் இந்த மொழி சண்டை போட்டுக்கிறானுங்க இங்கே, எல்லாம் தவறுங்க, எல்லாம் இட்ஸ் ஆல் டூ பேட். நோ, எல்லா மொழியும் கற்றுக்குங்க, எல்லா மொழியும் கற்றுக்குங்க. ஆமாம், என் மொழி, வா மொழி, அதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் அப்படி வேண்டாம். ஸோ ஒரு அருமையான கற்ற பிற மொழியும் சம்பாதித்த அன்பும் அது. அடுத்தது இப்போ இன்னொன்று இருக்குது, அதையும் முடிச்சிடுறேன், அப்படியே போகிறேன். இது என்னென்னா, வீட்டு வேலை பகிர்வும் விடுமுறை கொண்டாட்டமும். டைட்டில்ஸ் இது ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிட்டேன், இன்னொரு சப்ஜெக்டு. ரெண்டுக்குமே 400 ரூபா பரிசு கொடுத்துருக்காங்க, தினத்தந்தி கம்பெனி டீமு, அந்த டீமு. ஸோ இது பார்த்துறேன், எனக்கு கொஞ்சம் கண்ணு இது. இங்கே வா,
இப்போ மோகனா இது பண்ணிட்டோம். இது சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். இப்போ மோகனா விரிவாக உங்களுக்கு சொல்லிடும். மோகனா இங்கே உட்காரு, நான் பேக்ரவுண்டில் அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வீட்டு வேலையும் என்ன தலைப்பு பார்த்தீங்கன்னாக்க, வீட்டு வேலை பகிர்வும் விடுமுறை கொண்டாட்டமும். இது நான் படிச்சுட்டேன். சும்மா அப்படி மேலோட்டமாக அது ஏன்னா நான் பேக்ரவுண்ட்லேருந்து சொல்லிடுறேன். அது மீன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நண்பர் ஒருவர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போகிறாரு. விடுமுறை நாள் அன்று அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனாக்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அந்த அவருடைய நண்பர் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி போட்டுட்டு அதில் வரக்கூடிய நிகழ்ச்சியை ரொம்ப செமையாக ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை இவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னடா ஒரு விடுமுறை நாள் என்றால் அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதிரி ஒரு நாள்னு வச்சுங்களேன். அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லேடிக்கு ஏகப்பட்ட வேலை வந்துடும். ஆமாம், சமைக்கணும், துணி துவைக்கணும், அதை பண்ணணும். 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. 5 பேர் துணிமணி துவைக்கணும், 5 பேருக்கு சமைக்கணும், 5 பேர் ஏற்கனவே அந்த துணிமணிகள்லாம் ஒரு வாரம் துணிமணி அங்கேயே கிடக்கும், பாத்திரம் கழுவணும், ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஒர்க்கெல்லாம் யார் அந்த வீட்டு பெண்மணி தானே செஞ்சு ஆகணும். ஸோ இங்கே இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னாக்க, அந்த அந்த நான் சொன்ன அந்த நண்பர் வீட்டுக்கு போகிறாரு. அந்த நண்பருக்கு 2 ஆண் மகன்கள், பெண்கள் இல்லை, 2மே ஆண் மகன்கள் தான். ஸோ என்னென்னா அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நண்பர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தன்னுடைய 2 ஆண் மகன்களையே சிறு வயதில் இருந்த எல்லா வேலையையும் வந்து பகிர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல பழக்கத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்கார். ஸோ அது மாதிரி என்ன சொன்னாக்க, இப்போ ஒரு சமையல் வேலைன்னு வச்சுங்களேன், 1/2 மணி நேரம் ஆகும். அதை பிரித்து செஞ்சால் ஒருத்தர் காய் அரியிறது, ஒருத்தர் அடுப்பு பற்ற வைக்கிறது, ஒருத்தர் வந்து வேறு ஏதோ ஒன்றுனா, அப்போது 1/2 மணி நேரம் ஆகக்கூடிய ஒரு சமையல் வேலையை 3 பர்னர் கொண்ட ஸ்டவ்வாக இருந்தால் வெறும் 10 நிமிஷத்தில் செய்யலாம். அதே மாதிரி தான் துணி துவைக்கிற வேலை 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும்னு வச்சுங்களேன். 4 பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு துணி துவைச்சா முடிஞ்சு போச்சு, 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த குடும்பத்தில் இவர் போனப்போ பார்த்தா யார் முகத்துலேயுமே ஒரு சோர்வு இல்லை. என்னடா விடுமுறை நாள், அந்த லேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த இதை பார்த்த உடனே அவர் கேட்குறாரு, என்னங்க விடுமுறை நாள் அதுவும் யார் முகத்துலேயும் எந்த சோர்வும் இல்லை, ஜாலியாக இருக்குங்களேன்னு அவர் சொல்கிறார். இல்லை நாங்கள் எல்லாம் நம்ம இது செஞ்சிட்டோம் ஆல்ரெடி. சமையல் பண்ணுறது, அது பண்ணுறது, துணி துவைக்கிறது எல்லாம் நாங்கள் ஆளுக்கு ஆள் 4 பேர் சேர்ந்து எல்லா வேலையும் முடிச்சிடும். இதோ இப்போ ஜாலியாக டிவி பார்க்குறோம், ரசிக்கிறோம். இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல வர்றார். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 4 பேரும் இந்த வீட்டு வேலைகளை எல்லாரும் ஆளுக்கால் பிரிச்சுக்கிட்டா அந்த வேலையை வந்து குயிக்காக முடிக்க முடியும். குளிக்காம முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்லாம், ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க தங்களுடைய அன்பை பரிமாறிக்கலாம், தங்களுடைய கருத்தை பரிமாறிக்கலாம், தங்களுடைய கஷ்டங்களை பரிமாறிக்கலாம். ஏன்னா பிகாஸ் அன்றைக்கி தான் லீவு நாள், மற்ற நாள்களில் முடியாது. மற்ற நாளில் அந்த அவசரம், ஆஃபீஸுக்கு போகிற அவசரம், அந்த அவசரம் இந்த அவசரம், ஒருத்தவங்க அன்பாக பேசிக்க முடியாது. இப்படி ஏகப்பட்ட 2 பேர் காலேஜ் படிக்கிற பசங்க வேறு. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதுதான் அப்போ ஒரு குடும்பம் அது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். ஒற்றுமையே உயர்வுக்கு காரணம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் நம்ம ஆள் 4 பேர் இருக்கிறோம், 4 பேர் பிரிச்சுக்கிட்டா என்ன, அந்த வேலை குயிக்காக முடிஞ்சிச்சுன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை, அதுதான் அது விஷயம். அது நீ படிச்சுடு மோகனா. எனது நண்பருக்கு 2 மகன்கள், இருவரும் கல்லூரியில் படிக்கிறார்கள். ஒரு விடுமுறை நாளில் அவரது வீட்டுக்கு சென்றிருந்தேன். நண்பர் தனது மனைவி மகன்களுடன் வீட்டில் ஜாலியாக தொலைக்காட்சி பார்த்து ரசித்து கொண்டிருந்தார். வீட்டு வேலை பளுவின் காரணமாக மன அழுத்தம் ஏற்பட்டு அதனால் முகத்தில் தெரியும் சோர்வு அவரது மனைவியின் முகத்தில் சிறிதும் இல்லாததும் எனக்கு வியப்படைந்தது. பொதுவாக விடுமுறை நாட்களில் குடும்ப தலைவியை தவிர மற்றவர்கள் அனைவரும் வீட்டில் ஜாலியாக பொழுதை போக்குவார்கள். குடும்ப தலைவிதான் சமைப்பது முதல் துணி துவைப்பது, வீட்டை சுத்தம் செய்வது, அறைகளை ஒழுங்குபடுத்துவது என எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்கும். பெண் குழந்தைகள் இருக்கும் வீடு என்றால் அம்மாவுக்கு தங்களால் இயன்றவரை உதவி செய்வார்கள். ஆண் பிள்ளைகள் வீட்டு வேலையை கவனத்தில் கொள்ளவே மாட்டார்கள். நண்பருக்கு 2மே ஆண் பிள்ளையாக இருந்தும் அவரது மனைவி வீட்டு வேலைகள் அத்தனையும் முடித்து அவர்களோடு அமர்ந்து மகிழ்ச்சியாக பொழுதை போக்கியது தான் என் வியப்புக்கு காரணம். அதை ரசித்து கொண்ட நண்பர் என்னிடம் சமையல் வேலை, துணி துவைத்தல், பாத்திரம் துலக்குதல் உள்பட எல்லா வேலைகளையும் எங்கள் வீட்டில் 4 பேரும் சேர்ந்து தான் செய்வோம். துணி துவைக்க 2 மணி நேரம் ஆகிறது என்றால் 4 பேரும் சேர்ந்து செய்யும்போது அது 20 அல்லது 25 நிமிடத்தில் அந்த வேலை முடிந்து விடுகிறது. சமையல் வேலை
செய்யும் பகிர்ந்து கொள்வோம். அந்த வேலைகளை செய்யும்போது ஒரு பொருள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே செயல்படுவோம். இதனால் மனம் விட்டு பேசுவதும் தானாகவே நிகழ்ந்து விடுகிறது. வீட்டின் அத்தனை கஷ்டங்களும் பிள்ளைகளுக்கு தெரிவதால் அவர்கள் புரிந்து கொண்டு உதவி செய்கிறார்கள். இதனால் எங்களுக்கு நிறைய நேரம் மிச்சமாகிறது. எந்த டென்ஷனும் இல்லாமல் மகிழ்ச்சியாக பொழுதை போக்குகிறோம். இதனால் குடும்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் மட்டுமில்லாமல் மகிழ்ச்சியாகவும் நடைபெறுகிறது. இந்த வேலை பகிர்வு பழக்கத்தை என் மகன்களை சிறுவயதிலிருந்தே கடைபிடிக்க செய்துவிட்டேன் என்றார். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார்கள். விடுமுறை நாட்களில் மட்டுமின்றி எப்பொழுதும் வீட்டில் அனைவரும் நிம்மதியாக பொழுதை போக்க இத்தகைய முறையை பின்பற்றலாம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது குடும்பத்துக்குள்ளும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பாபு மதுரைங்க. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் அங்கிள் ஜான் அங்கிள், நான் மோகனா, இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா அங்கிள். நன்றி, வணக்கம்.